ஸோ கைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார் இங்கே வரப்போகுது இங்கே பாருங்க கைஸ், வேறு லெவல். ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் வண்டியூட்டி சேனல் பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி எல்லோரும் தளபதி விஜய் நடித்த வந்து மாஸ்டர் படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேறு லெவலான ஒரு மூவின்னு சொல்லலாம். அவர் கேரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் மூவி அது சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருப்பார். அதே டைம் நம்ம லோகேஷ் கனகராஜன் அவர்கள். ஸோ இதிலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பையன் ஏதோ மாஸ்டர் அந்த லிங்க்கில் தான் இன்னொன்று பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் காரை தான் வந்து இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ கார் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் நீங்களும் பார்க்க போகிறீங்க. எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து தளபதி மாஸ்டர் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் அவர் ஓட்டின அந்த மாஸ்டர் காரை வேணால் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னோட வாங்க சேர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜில்லாவில் ஓட்டின காரு, அதே டைம் பார்த்திங்கன்னா நிறையா போலீஸ் கார் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினி சர்வீஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் நிறையாவே இருக்குது. அண்ணாங்கிட்ட கேட்டேன், அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க, வந்து வீடியோ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க, பிஹேனூட்ஸில் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டேஞ்சர் என்ன, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிளாக் ஷீப், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விகடன். இது வரைக்கும் நிறைய பெரிய யூடியூப் சேனல் எடுத்திருக்காங்க. ஸோ அதே டைம் நம்மளும் வந்து இன்றைக்கி எடுக்க வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரை பார்க்குறோம், வேறு லெவல் பண்ணுறோம் வாங்க. ஸோ கைஸ் எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறது அம்பாசிடர். ஸோ அம்பாசிடரை பற்றி நான் சொல்லி தெரியணும் தேவையில்லை. இப்போ வந்து எவ்வளோ கார் வந்திருக்கலாம், என்ன சொல்கிறது, டெஸ்லா அந்த மாதிரி புதிய கார் வந்திருக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் ட்ரைவிங்கில் வந்து இடிச்சு காட்டுறது அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. பட் என்ன தான் அந்த டெஸ்ட் ரேட்டிங்கில் அவ்வளோ ரேட்டிங் வாங்கினாலும் இந்த காருக்கு சத்தியமாக சொல்கிற ஈடே கொடுக்க முடியாது. இதெல்லாம் எப்படின்னா கைஸ் லாரி மாதிரி, இப்போ லாரி போய் டமால்னு ஒரு மரத்தில் மோதுனா மரம் தான் இடிஞ்சு விழுவும் தவிர லாரிக்கு ஒன்றுமே ஆகுது. அது மாதிரி அம்பாசிடர்லாம் வந்து ஒன்றுமே ஆகுது கைஸ். அவ்வளோ என்ன சொல்கிறது, இதுதான் ஒரு சேஃபஸ்ட்டு கார் இந்த வேர்ல்டுன்னு கேட்டிங்கன்னா அம்பாசிடர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சேஃப்டியான ஒரு காரு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் லக்ஸரியாக இருந்துச்சு. இப்போ கூட யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கலெக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கலெக்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த சைலன்சரோடு வச்சுருப்பாங்க. பட் இந்த காரில் அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் போகிற கார், வெப் சீரிஸாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், நிறைய ஷூட்டிங் போயிருக்கு. ஸோ கைஸ் இந்த கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த காரில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அப்படியே பறக்க விடுறது, அப்படியே ரோல் பண்ணிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டபால் வெடிச்சு மேலே போய் கீழே போய் டமால் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கார்லாம். ஸோ இந்த காருமே பார்க்க வேறு லெவலில் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பறக்க விட்டாங்கன்னா அப்படின்னா வேறு லெவலில் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த காரில் பாருங்கள். இந்த காரை பற்றி இந்த கார் இது கார் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு வேன் டைப் தான், ஓம்னி வேனு. ஸோ ஆக்சுவலாக இந்த காரை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா 19 கிட்ஸ் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது அப்படியே திறந்து உள்ளே அப்படியே கடத்திட்டு உள்ளே போவாங்க. ஸோ தட் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காரு இதுவும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடத்தல் சீனுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பேசிக்கலி வில்லன் கார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா போலீஸோட காரு. இந்த லாக்டவுன்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க இருந்தனால தான் நம்ம வீட்டில் சேஃபாக இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ்மேன்ஸ்க்கெலாம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லணும். ஸோ அவங்களோட கார்டு தொட்டு நான் வீடியோ எடுக்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லைட்டில் இருக்குது. இந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் பார்த்துருப்போம். பட் இவ்வளோ கிட்டே பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. போலீஸ் கார்கிட்டே நான் போகவே மாட்டேன் ஆக்சுவலாக. சின்ன வயசுலேருந்து பார்க்கணுன்னு ஆசை. ஸோ அப்படியே உள்ளவங்க அண்டு இதான் கைஸ், இந்த ஒரு இதுக்கு தான் கைஸ் சின்ன வயசுலேருந்து பார்க்கணும்னு ஆசை. கிட்ட போவேன், பட் போலீஸ் நிற்பாங்களா, ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பயந்துட்டு அப்படி இந்த சைடு வந்துடும். பட் இப்போ எனக்கு நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது கைஸ். இந்த லைட்டு தான் சும்மா மாஸ், அவங்களுக்கு போலீஸ்னாலே மாஸ் தான் கைஸ். அதுவும் இந்த காரில் நான் ரிவ்யூ பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே டைம் பார்த்திங்கன்னா வந்து லாக்டவுனில் வந்து நம்ம போலீஸ்மேனு, அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்,
கவர்மெண்ட் சர்வன்ட்ஸான துப்புரவு பணியாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நர்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் இல்லைனா இந்த லாக்டவுன் நம்ம வந்து என்ன சொல்கிறது இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கோம். அதே டைம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கண்ட்ரோலுக்கு நமக்கு வந்திருக்க முடியாது. ஸோ நம்மளை சேஃப்டியாக பார்த்துக்கிட்ட போலீஸ்க்கும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டியாக பார்த்துக்க டாக்டர்ஸ், நர்ஸ் அண்டு அதுக்குமே நான் சொல்கிறேன் பெரிய 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 ஹெட்ஸ் ஆஃப். அப்புறம் போலீஸ்மேன், அதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட் சர்வீஸும் முக்கியமாக வந்து துப்புரவு பணியாளர்கள். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கஷ்டத்துலேயே அவங்க வந்து அந்த ஆக்சுவலாக வந்து சேஃப்டியாக வீட்டில் இருக்க வேண்டியவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காண்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் பெரிய ஹெட்ஸ் ஆஃப். அண்ட் போலீஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய ஹெட்ஸ் ஆஃப். அதுவும் அவங்களோட கார் பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கிறதுன்றது ரொம்ப பெருமை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் காருக்குள்ளே உட்காந்துருக்கோம். வேறு லெவலு. அப்படியே மேலே காட்டுங்க கேமராமேன். சைலன்சரு உள்ள போலீஸ் காருக்குள்ளே. ஐயோ ஃபீல் வேறு லெவல் கைஸ். உடம்பு தான். சரி வாங்க இப்போ வந்து நம்ம அடுத்த காரை பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோலமாவு கோகிலாரோட கார் தான் நிற்கிது. இது கார் இல்லை ஆக்சுவலாக, சாரி வேனு. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீனில் வந்து நம்ம யோகி பாபு சார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நயன்தாரா மேம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த இதில் காட்டுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். அப்படியே உள்ளவங்க என் கூட. அண்ட் இதுதான் அந்த வேன். ஓகே, இதுக்குள்ளே தான் நம்ம யோகி பாபு சார் எல்லாமே ஷூட்டிங் இருந்திருக்காங்கன்னு சொல்லும் போது அப்படியே உள்ளவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அந்த வேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இங்கே தான் அந்த ஷூட்டிங் நடந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம யோகி பாபு, அப்புறமா வந்து ஜாக்லின் அக்கா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நயன்தாரா மேமு அவங்களோட அம்மாவை நடித்தவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் தான் இந்த வேன் தான் அந்த இது. ஸோ வாங்க கைஸ் இப்போ வந்து அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்மளை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷூட்டிங் கார்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப் சீரிஸு, நிறைய சீரியலுக்குலாம் போயிருக்கு ஆக்சுவலாக இந்த ஜீப்புன்னு சொல்கிறது. அண்ட் ஓம்னி கார் அது சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி உள்ள. இப்போ நம்ம நிற்கிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஜில்லா படமும் சண்டைக்கோழி 2 அதுக்கப்புறம் இல்லாமல் நிறையா படங்கள் போயிருக்கு. ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடம்லாம் வந்து ரவுடிஸ் அந்த கட்டையில் எடுத்துக்கிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு போகிற இடம். ஸோ ஜில்லாவில் வந்து வெரசா போர்வலின்னு ஒரு சாங் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி முன்னாடி உட்காந்துருப்பார். ஸோ எனக்கு எதிரில் இருக்க காரும் அந்த மாஸ்டர் படத்தில் ஓட்டின கார் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, எதிரில் தான் இருக்குது. ஸோ வாங்க அதை போய் பார்க்கலாம் வாங்க. கடத்துறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 19 கிட்ஸ்லாம் பயப்படுற ஒரு காருன்னு சொல்லலாம், காருன்ற வேனு. ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்ப கைஸ், இதான் கைஸ் முக்கியமான ஒரு காருன்னு சொல்லலாம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் அந்த படத்துக்காண்டி தளபதிக்காண்டி வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. இது 1984 காண்டஸா அந்த கார் தான் இது. உள்ளே வாங்க கேமராமேன், அப்படியே உள்ளே காட்டுங்க. ஸோ இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த ஒரு கார் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் காண்டஸா. அந்த கலரும் சரி இந்த மாடல் சரி இதுதான் இப்படி தான் இருக்கும் காண்டஸான்றது 1984. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு செமையான ஒரு லக்ஸரி காருன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஆடி, பென்ஸ், BMW எப்படி இருக்கோ அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் 1984 வந்த 1984 வந்து 2000 இங்கே இருந்திருக்கு. ஸோ அது வரைக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு லக்ஸரியான கார்னு சொல்லலாம். இப்போ கூட அந்த என்ன சொல்கிறேன்னா விண்டேஜ் கார்ஸ்லாம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கு வந்து அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இந்த காருக்கு வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஏன்னா விண்டேஜ் காருக்கு நிறைய பேர் பிடிக்கும். விண்டேஜ் கார் பிடிக்கிறவங்களுக்கு இந்த கார் பிடிக்கும். அதே டைம் பார்த்திங்கன்னா இந்த காரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சேஃபஸ்ட் கார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அம்பாசிடருக்கு அடுத்து இது ஒரு லக்ஸரி காரு. ஸோ இதுவும் செம்ம சேஃப் கைஸ். இப்போ வர காரில் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சேஃப்டி ரேட்டிங் கொடுத்தாலுமே வந்து அந்த காலத்து ஈக்குவலாக ஹோல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ மாஸ்டர் கார் பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது கைஸ். தளபதி அவர்கள் ஓட்டின கார் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க, எனக்கு தாங்க முடியல. உங்களை வந்து காக்க விட்டதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க. ஸோ இந்த வந்துச்சு நம்மளோட தளபதி படத்தில் வந்து அந்த மாஸ்டரோட கார் வந்துச்சு. அப்படியே ஒரு ஓவர்வியூ பாருங்களேன், வேறு லெவலாக இருக்கா காரு. ஸோ அந்த காண்டஸா மாடல் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் 1984 மாடலு. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஷர்ட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக அப்படி இருக்காங்க. இது வந்து ஒரு ஷீட் மாதிரி தான் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த ஆட்டோ மாடலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பட் இது வேறு லெவலாக இருக்குது கைஸ் பார்க்க. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வேறு லெவலாக இருக்குது. வாங்க ஒன்றும் அந்த அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கார் வந்து எப்படி தளபதி படத்துக்கு வந்து இதாகிடுச்சு அண்ட் எல்லாமே விவரமாக கேட்கலாம். ஸோ வாங்க கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து இவ்வளோ அழகாக இந்த மாஸ்டர் படத்தில் செம்மையாக இருந்தது காரணம் அவங்க எல்லோரும் தான். ஆனால் நீங்கள் என்னண்ணா, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ கைஸ் இந்த வண்டியை வந்து இவ்வளோ தெளிவாக அழகாக வேறு லெவலில் பண்ணிக்கிறது இந்த மனுஷன் தான், இந்த அண்ணன் தானே. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சக்திவேல்ண்ணே. சக்திவேல்ண்ணா. இந்த வண்டி ரெடி பண்ணது நான் தானே. நீங்கள் தான் ரெடி பண்ணி? ஆமாம், நான் தான் ரெடி பண்ணேன். இந்த வண்டி
வந்து இன்ஜின்னு பிரேக்கு கிளட்சு எல்லாம் வந்து ஷார்ப்பாக கேட்டாங்க. வண்டியில் நிறைய ஸ்கிட் பண்ணுவாங்க, படத்தில் வண்டி நிறைய ஸ்கிட் பண்ணுவாங்க. ரோலிங் ஷாட்ஸில் இருக்கும். ஆமாம், அப்புறம் சேசிங்கு அப்புறம் பாசிங்லாம் போவாங்க. வண்டி நல்லா கண்டிஷனாக வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே. இந்த டாப்பெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இந்த டாப்பு கட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கே ஒரு வாரம் ஆகிடுச்சு. ஒரு வாரம் மேலே ஆகிடுச்சு. அப்புறம் பிரேக்கு கிளச்செல்லாம் ரெடி பண்ணோம். அவங்களுக்கு ஷார்ட் நல்லா பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்புறம் அவங்க ஷார்ட்டு நெய்வேலியில் போயிட்டு அங்கே ஷார்ட் எடுத்தாங்க. அப்போ வந்து மறுபடியும் ஃபால்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு நெய்வேலியில் அங்கே ஒரு இடத்துல விட்டு மறுபடியும் நான் தான் பண்ணேன். மறுபடியும் அங்கே பிரேக்லாம் ஷார்ப்னஸ் இல்லை, மறுபடியும் ஸ்கிட் பண்ணும்போது ஸ்கிட் ஆகலன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு ஃப்ரண்ட்டு எல்லாமே பேக்கில் எல்லாமே கட்டிட்டு லைனிங்லாம் புதுசாக அடித்து அங்கே ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்புறம் அவங்க நல்லா சூப்பராக பண்ணாங்க. நல்லா ஆமாம், அந்த லாரி டாக்டர். ஆமாம், வண்டிக்குன்னு பார்த்தா தளபதி அவருக்கு மாஸ்டரு, வண்டிக்கு இவர் தான் டாக்டர். ஓகே ஓகே. ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் வந்து அசால்ட்டு பானை. அசால்ட்டு பானை? அது என்னண்ணா அசால்ட்டு பானை? அசால்ட்டாக பண்ணுறீங்க? எல்லாமே அசால்ட்டாக. பானை கூட தூக்கி போட்டால் அசால்ட்டாக உடஞ்சிரும். ஓகே, அதுதான் அசால்ட்டு பானை. நீங்கள் தளபதி பார்த்தீங்களா நேரில்? நேரில் பார்த்துருக்குறேன். எப்படி நான் அவர் இந்த அவரை பற்றி சொல்லுங்க. அவரை பற்றி பார்த்தோன்னா ஒரு காமமாக இருப்பார், நல்ல டைப்பு. நல்ல டைப்பு, ஜாலியாக பேசுவார். ஜாலியாக பேசுவார், கை காட்டுவார், நல்ல டைப் சொல்கிறதுல. ஆனால் உங்ககிட்ட இந்த கார் நீங்கள் தான் ரெடி பண்ணீங்க சொன்னீங்க. ஸோ உங்ககிட்ட அவர் என்னென்ன சொன்னார்? எப்படிலாம் கார் ரெடி பண்ணீங்க அப்படிலாம் கேட்டாரா? இல்லை, அது கேட்கல அவர். ஆனால் அந்த ஷார்ட்டில் யாரும் அங்கே பேச முடியாது, அங்கே பேச முடியாது. ஆனால் அவங்க டேரக்டர் அதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஃபைட் மாஸ்டர் தான் மெயின். அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டேரக்டர் தான் பார்த்துட்டு இந்த வண்டி தான் வேணும், இந்த கலரு, இந்த மாதிரி பொசிஷன் வண்டி எல்லாமே அந்த ஐடியா கொடுத்தது லோகேஷ். ஆமாம், இந்த மாதிரி எனக்கு வண்டி வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு. முத ஷூட்டிங் முத ஷாட்டுக்கு போகுது வண்டி. அன்றைக்கி நைட்டு 3 மணி ஆச்சு இந்த வண்டி ரெடி ஆகி முடிகிறதுக்கு. ஆமாம், காலையில் ஆமாம் காலைல 3 மணி ஆயிடுச்சு ரெடி பண்ணி முடிகிறதுக்கு. காலைல 6 மணி ஷூட்டிங் போகணும். ஓகே ஓகே. விடிய உட்காந்து ரெடி பண்ணி 3 மணிக்கு தான் வீட்டுக்கே போனோம். அதுக்கப்புறம் காலைல எடுத்துன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தாங்க. சூப்பராக வந்துடுச்சு. ஓகேண்ணா. ஆனால் தளபதி நேரில் பார்த்துருக்கீங்க? நான் நேரில் அவர் இப்போ 15 நாள் அவர் கூட தான் இருந்தேன். அப்பா வேற லெவல். நாங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் 15 நாள் கூட அவர் கூட தான் இருந்தேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைண்ணா? ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. வருஷமான அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நான் வந்து 25 வருஷமாக இருக்கேன் மெக்கானிக். ஆமாம், மெக்கானிக் ஃபீல்டில் இருக்கேன். நான் ஒரு 10 வருஷமாக அந்த ஷூட்டிங் ஃபீல்டில் இருக்கேன். ஷூட்டிங் ஆமாம். சரி, ஓகேண்ணா. இந்த கார் எவ்வளோ ஸ்பீட் நான் மேக்ஸிமம் போவோம்? டாப் ஸ்பீட் எவ்வளோ? 120 போவோம். 120? ஆமாம், 120 போவோம் வண்டி. ஆனால் ஒரு 80 வரைக்கும் ஓட்டினார் விஜய் சார். 80 வரைக்கும் ஓட்டினார் அந்த லாரி. இப்போ லாஸ்ட் ஃபைட்டில் 80 வரைக்கும் ஓட்டினார். அப்போ நல்லா ஓட்டினார் அவர், சூப்பராக ஓட்டினார். எந்த ஒரு ஃபால்ட்டும் சொல்லலை அவர். ஃபால்ட் எதுவுமே சொல்லலை. நல்லா இருக்குது வண்டி, நல்லா இருக்குது அப்படின்னாரு. எதுவும் சொல்ல. இங்கே போயிட்டுருக்கோம். காலைல ஒரு 5:30-6 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் நாகர்கோயில். எங்கள் பின்னாடியே ஒரு கார் துரத்திக்கிட்டே வருது. எங்களை துரத்திக்கிட்டே வந்து எங்கள் காரில் வந்து அப்படியே பிளாக் பண்ணி நிறுத்திட்டு இது மாஸ்டர் கார் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க தெரில, அவங்க இதில் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் ஷூட்டிங்கில். வந்து கேட்டாங்க. கொஞ்ச நாள் ஷூட்டிங் அப்புறம் நீங்கள் சொல்கிறது? ஆமாம், நாகர்கோயில் போகும்போது. ஆனால் படம் முடிய போகுது ஷூட்டிங்கு. அதுக்கு முன்னே ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நாங்கள் போகிறாங்க நாகர்கோயிலுக்கு. அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டு இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் போனாங்க. அவங்க இப்போ எப்படின்னா ரசிகர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. நானே பார்த்தேன், நான் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்போ எப்படின்னா இருக்குது அந்த ஃபோட்டோ எடுக்கிறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரெடி பண்ண வண்டி அப்புறம் மாஸ்டருக்கு போயிட்டு ரொம்ப ஃபேமஸானது. வர ரசிகர் எல்லாம் தளபதி கூட எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா தளபதி ஓட்டின வண்டி. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணோம், நம்ம ரெடி பண்ணி எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுத்து போகிறாங்க. இது தளபதி ஓட்டிருக்கான்னு சொல்லும்போது உங்களுக்கு? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்துக்குலாம் என்னென்ன நான் பண்ணியிருக்கேன்? இதுக்கு முன்னாடி வந்து மெர்சலுக்கு பண்ணியிருக்கோம். ஆமாம், மெர்சலுக்கு இதே வண்டி கொடுத்துருக்கோம். இது இல்லை, அது அந்த காண்டஸா அது மாதிரி மெர்சலுக்கு கொடுத்துருக்கோம். அந்த ஓல்டு அந்த இது வரும் பாருங்க. நம்ம விண்டேஜ் வண்டி ஃபுல்லாக மெர்சலுக்கு நிறைய கொடுத்துருக்கோம். மெர்சல் கொடுத்துருக்கோம். பழைய சீன்ஸ்லாம் நிறைய. ஆமாம், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வண்டி கொடுத்துருக்கோம். அந்த தளபதி. ஆமாம், அப்புறம் தெறிக்கு கொடுத்தோம். ஆமாம், தெரிய படத்துக்கு வண்டி கொடுத்தோம். ஆமாம், இது எல்லாமே எங்கள் ஓனர் தான். உங்கள் ஓனர் தான்? ஆமாம், அவர் ரொம்ப தேங்க்ஸ். நான் செம்மையாக கொடுத்தீங்க. இது மாதிரி மேலும் நிறைய படங்களுக்கு நீங்கள் பண்ண வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக தெரிஞ்சதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம். ஆனால் அவங்கள பற்றி சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன? நான் பார்த்தீங்கன்னா இது ஓனர் வந்து மகேந்திரன், என் மச்சான். அவர் உங்கள் மச்சான் தான். நான் வந்து தனியாக வெளியே ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வைல்ட் கேப்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வந்து பாட்டாக நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் அவருக்கு. அவர் தான் மேக்ஸிமம் எல்லாமே. இது வெளியில் ஷூட்டிங் எங்கே போனாலும் கூட
பில்லு புக்கில் கொடுக்குறதுக்கு பில் வாங்குறதுக்கு போகிறதுக்குலாம் கூட ஹெல்ப்பாக கூட்டி போயிட்டுருக்காப்புல பார்த்துட்டு இருக்கேன் நான். ஓகே, மாஸ்டர் படத்தில் இது எப்படி நான் ஓகே ஆச்சு? ஃபஸ்ட்டு லோகேஷ் கனகராஜன் அண்ணா என்ன சொன்னாங்க அண்ட் எப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துனே வரல பிரதர், ஆனால் ப்ராசஸ் அதிகமாக போயிட்டே இருந்தது. ஓகே, இது காரணம் வந்து மேனேஜர், நம்ம மச்சான் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், உதயகுமார்ன்ட்டு, விஜய் சாரோட அவர் தான் எல்லாத்துக்கும். ஆமாம், பிஆர்ஓ அவர் தான் எல்லாமே. இது அவர் மூலிமா தான் மச்சானுக்கு அது வந்து இது ப்ராஜெக்ட் வந்தது. வந்த பின்னாடி உடனே கிடைக்கல, அது 4-5 காரு எல்லா பக்கமும் போய் ஒரு ஸ்கெட்ச் இது பண்ணி நிறையா போயிட்டே இருந்தது. அப்புறம் தான் இடையில ஒரு கார், விண்டேஜ் கார் வேணும் பழைய மாடல் கேட்டாங்க. அப்புறம் தான் இந்த கார் உங்களுக்கு வந்தது. வந்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட் கலர் கார் பார்த்துருப்பீங்க, காண்டஸா. அந்த மாதிரி இருந்த கார் தான் டாப் ஃபுல்லாக இது பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணது. ஆமாம், அவர் இதுதான், அவர் ஆடியோ ஸ்கெட்சில் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸ்கெட்ச் பண்ணி இது மாதிரி தான் கொடுத்து இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்போது கார் இதை விட கலர் கொஞ்சம் டெவலப் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. அது இமேஜ் அவங்க அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகே, அது ஒன்றும் கலர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ளூ டார்க்காக உங்களுக்கு இருக்கும் அந்த மாடலில். அப்புறம் அதுக்கு சார் வந்து விஜய் சார் வந்து கொஞ்சம் டல்லாக இருப்பார், ட்ரங்காக இருப்பதுனால கார் ஒன்றும் ஓல்டு விண்டேஜ் மாதிரி வேணும் கேட்டதுனால ஒன்றும் கார் திருப்பி டல் பண்ணாங்க. டார்க்காக இருந்தால் தான் திருப்பி டல் பண்ணி இந்த மாதிரி ஷேப் கொடுக்கணும். ரொம்ப டார்க்காக இருந்திருக்கு. ஆமாம் பார்த்தீங்கன்னா ஆமாம், அதுக்கு உங்களுக்கு இதுதான் இது இமேஜ் உங்களுக்கு. ஓகே, இந்த ஒரிஜினாலிட்டி இமேஜ் கொடுக்கும்போது தான் இந்த அளவுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒன்றும் நிறைய பெரிய டார்க் கேட்டிருக்காங்க. இல்லை டார்க் அப்படி டல்லாக கேட்டாங்க. இது ஃபுல்லாக கேட்டாங்க, இது ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, அதனால் டல்லாக கேட்டாங்க. அதனால தான் டல்லாக இது பண்ணி ரெடி பண்ணால் தான். இதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் இருக்கும்போது அவர் தான் கூட எல்லாமே ட்ராவல் பண்ண, ராமராஜன் ஒருத்தவர் தான், அவர் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாப்புல, எல்லா ஸ்பாட்டுக்கு அவர் தான் போயிட்டு வந்தாப்புல. ஆமாம், வண்டி ஃபுல்லாக ஓட்டினது அவர் தான். இவங்க எல்லாமே ரெடி பண்ணாங்க. இவங்க இவர் மட்டும் இல்லை, எல்லாம் ஒரு 6-7 பேர் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசியும் இவர் லைனரு, பெயிண்டரு, டிங்கரு, அவ்வளோ ஒர்க்கு பண்ணி தான் இந்த வண்டி வந்தது. அவ்வளோ யூனிக்காக இருக்குது. ஆமாம், இப்போ வந்து எல்லாருமே அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வேற எல்லாம் இருக்குன்னா அது தளபதி காரணம் கன்ஃபார்ம். அவர் தான் நீங்கள் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப. ஆமாம், நீங்கள் தளபதியை பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன் பிரதர். நான் முதல்ல வந்து மெர்சல் இல்லை பிரதர், நான் பேசுனது கிடையாது, பார்த்துருக்கோம். ஒரு டைம் ஃபேமிலியாக போயிட்டு மெர்சல் போய் படத்தில் போய் பார்த்தோம். ரெண்டாவது இந்த படம் ஓப்பனிங் ஷூட்டில் வந்து ஈவிபியில் நடந்தது. அப்போ இவர் மேனேஜர் சார் பார்க்க போயிருந்தோம், நானும் மச்சான் தான் போயிருந்தோம். போகும்போது கரெக்டாக மேனேஜர் பார்க்க அசால்ட் நடந்து வந்தார். அவர் நடக்கிறதுக்கும் உள்ள ஷூட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஆமாம், கேஷுவலாக வந்தாப்புல. அது ஒரு 15 மினிட்ஸ் பேக்கில் பார்க்கும்போது ஸ்டார்டிங் இருக்கும்போது அந்த ரன்னிங் ஓப்பனிங் சீன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஓடி வர சீன், அந்த சீனில் இருக்கும்போது நாங்களே அப்படியே தெரியல என்னன்னு தெரியல. ஆமாம், அப்படி இருந்தால் மனசு அப்படியே டக்குன்னு இது மாதிரி அந்த டக்குன்னு ஏறி போவோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து செட்டுக்கு முன்னாடி அப்படியே ரொம்ப காமாக இருப்பாப்ல. பட் அப்படியே அந்த சீன் அந்த டேக் ஆக்ஷன் சொன்னாலே அவரோட வேற ஆள், டோட்டலாக வேற ஆள். அவர் என்னன்னா ஷார்ட்டும் போது தான் அந்த ஹாப்பியாக இருப்பார். அதுக்கப்புறம் சேர் போட்டு இங்கே அப்படியே ஒரு வண்டிக்கிட்டு போய் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருப்பார். ரெண்டாவது விஜய் சேபியர் ஒரு இது நைஃப் வச்சு கூட்டு போகிற மாதிரி பெண் வச்சு எடுத்துட்டு கூட்டு போகிறோம். அந்த சீனும் வந்து இங்கே கிண்டி ரேஸ் ஹவுஸில் நடந்தது. நைட் ஷூட்டு போயிருந்தோம். சேதுன்னா அசால்ட்டாக அவரும் அமைதியாக இருக்கார். இந்த பக்கம் லாரி ஃபுல்லாக சுற்றி இருக்கும், சென்டரில் கால் மேலே கால் போட்டு அழகாக உட்காந்தாப்புல விஜயண்ணா. எதுவுமே இல்லை. அடுத்த ஸ்டார்ட் முடிஞ்ச முன்னாடி அழகாக வந்தாப்புல வந்து கரெக்டாக கேட்டு தள்ளி விட்டு உள்ளே போன மாதிரி சீன் நல்லா இருந்துச்சு. அந்த சீன் பார்க்கும்போதே அந்த சீனாக வேற லெவல் அது. ஆமாம், அது என்ன சொல்றது, ரெண்டு பேருமே ஒரு மாஸ் ஹீரோ. அதில் எப்படி அது இது காமிச்சிருக்காங்க, அதில் வேற லெவல்னா சேதுபதி அண்ணாவும் ரொம்ப அசால்ட்டாக அது பக்கத்தில் அது முன்னால் நீங்கள் உள்ள அவர் விஜயண்ணா நிற்பார் பார்த்தீங்களா, கார் விட்டு வெளியே வரும்போது விஜயண்ணா நிற்பார், அதான் உட்காந்துருப்பாப்புல. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் ஆனால் கேஷுவலாக உட்காந்துட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார், ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாப்புல. நல்லா இருந்துச்சு அந்த இடம். அவங்க பார்க்கும்போதே கேஷுவாலிட்டி. விஜய் சேது பண்ணால் ரொம்ப பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவர் ரொம்ப சான்ஸே இல்லை, வேறு லெவலில் அவர். ரெண்டாவது விஜய் அண்ணா, அதுக்கு மேலே அவர் பேசுனது கிடையாது. பட் ஆனால் நல்லா பேசியிருக்கிறேன். ஒரு படம் அவர் கார் பற்றி எதுவும் சொல்லலை, சும்மா கேஷுவலாக போய் ஃபேமிலியாக ஃப்ரெண்டாக போய் மீட் பண்ணாதான் தவிர கார் பற்றி எதுவும் சொல்லலை. அசால்ட், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அசால்ட் பானை வேற லெவல். ஆனால் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆட்டோ வேணும்னா கம்பெனியில் வேணும்னா மஹிந்திர சாருக்கு நான் தான் கொடுக்குறது. ஃபுல்லாக படத்துக்கு நான் போயிருக்கேன். நம்மளது பைரவா படத்துக்கு போயிருக்கு, விஜய் சார் வேண்டிய பைரவா படத்துக்கு போயிருக்கு. அப்படின்னா அது எத்தனாவது படம் உங்களுக்கு ஆக்சுவலாக? இதில் பார்த்தோன்னா சொல்ல முடியாது, அது என்னைக்கே நிறைய ஓனருக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், ஓனர் நம்மளும் ஃப்ரெண்டு. ஓனருக்கு ஆட்டோன்னு வந்துச்சுன்னா நம்மளை தான் கூப்பிடுவார். எத்தனை வண்டியாக 20 வண்டியாக இருந்தாலும் 30 வண்டியாக இருந்தாலும். ஆனால் விஜய் சார் படத்துக்கு வந்து
அதிகமாக போவோம் வண்டி. கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கு. கண்டினியூட்டாக போவோம். கண்டினியூஸாக போயிட்டு ஆமாம், 10 ஆட்டோ 20 ஆட்டோ 30 ஆட்டோ அப்படின்னு கேட்பாங்க. பறக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம உங்கள் ஆட்டோ தான் நம்ம ஆட்டோ கொடுப்போம். ஆட்டோ இருக்குது, நம்ம கம்பெனிலே இருக்குது வண்டி. ஒரு 4-5 வண்டி 6 வண்டி டக்குன்னு வண்டி ஏற்பாடு பண்ணி நாங்களே கொடுப்போம். ஓகே. என்னென்ன படத்துக்குலாம் நீங்கள் ஆட்டோ கொடுத்துருக்கீங்க? என்னென்ன படத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பட்டாசு தனுஷ் படத்தில் வந்திருக்கிறேன். அப்புறம் மாஸ்டர்லேயும் வருவேன் நான். மாஸ்டரில் வந்திருக்கீங்க. என்ன ஓப்பனிங் சீன் ஃபுல்லாக எல்லா வண்டி அந்த பக்கெட் வச்சு ஃபைட் போடுவார்ல, அந்த சீனுக்கு வந்து ஹீரோயின் வந்து இறங்குவாங்க நம்ம வண்டியில். ஓகே ஓகே. வேற லெவல். அது ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடும். ஒரு செகண்ட்? ஆமாம், ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடும் ஆட்டோ. இந்த மாதிரி நிறைய படத்தில் வந்துருக்கு. ஆமாம், நிறைய படத்தில் வந்திருக்கிறேன். நம்ம கம்பெனினா ஆட்டோ. நம்ம கம்பெனினா அசால்ட் பண்ணாமல் அசால்ட் பண்ணதான். அந்த இன்ட்ரோசீனுக்கு மட்டும் 200 வண்டிக்கு மேலே கொடுத்துருப்பான். பைக்கிலிருந்து எல்லாமே கொடுத்துருப்பான். காரு அதிக வண்டி கொடுத்தோம். மெர்சலுக்கு தான் அதிக வண்டி. ஏன்னா அதில் ஹோல்சேல் நிறைய தேவைப்படனால நிறைய விண்டேஜ் கார் தேவை. ஆமாம், அதே மாதிரி ஓல்டு ஆட்டோவும். ஓல்டு ஆட்டோனா வந்து 56ல் 86ல் அந்த ஃபீல்டில் இது காம்பட்டு எல்லாமே அதே ஈக்குவல் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம் வண்டி. கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாரிலாம் போயிருக்கோம் உங்களுக்கு. லாரி ஃபுல்லாக மிக்ஸ். ஆமாம், லாரி தான். அவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரி வந்து பார்த்தீங்கன்னா அது கஷ்டம். அது நீங்கள் தான் பண்ணீங்களா? ஆமாம், லாரி வந்து வெளியிலேருந்து பண்ணாதான். பட் இவர் தான். ஆனால் லாரி வந்து கிடைக்கும் கஷ்டம். உங்கள் கம்பெனிலேருந்து தான். ஆமாம், ஃபுல்லாக கம்பெனி ஃபுல்லாக ஆர்டர் ஃபுல்லாக மச்சான் தான் அவர். வந்து இங்கே நிறைய எடுத்தாங்க. ஆனால் மாஸ்டர் படத்துக்கு நிறைய டெல்லி அதிகமாக பண்ணாங்க. இல்லை நான் பண்ணுறீங்க வெறும் படம் மட்டும் பண்ணுறீங்களா? இல்லாட்டி வெப் சீரிஸ் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே பண்ணுறீங்க. சினிமா, வெப் சீரியல், சீரியல் எல்லாமே பண்ணுறோம். அதெல்லாம் கொஞ்சம் பற்றி சொல்லுங்கள். சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிகமாக தான் இந்த சைடுன்னு சொல்ல முடியாது. எல்லா சீரியலும் போயிட்டு இருக்குது. ஸ்டார் விஜயிலேருந்து ஜி தமிழ்லேருந்து எல்லாத்துக்கும், சன் டிவி சைட்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. எல்லா ஃபீல்டுக்கும் வெப் சீரிஸும் போயிட்டு தான் இருக்குது உங்களுக்கு. அடுத்த அப்கமிங் மூவிக்கு எல்லாமே உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஓகே ஓகே. அடுத்த வர எல்லாமே ரிஜிஸ்டர்டாக இருக்குது. கோப்ரா படம் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது விக்ரம் சார் படம். அடுத்து வருது படம். ஒன்று ரிவீல் பண்ண முடியாது. ஒன்றும் பெரிய படம்லாம் வந்துட்டு இருக்குது. பட் அது ரிவீல் பண்ண முடியாது. ஆமாம், அதை நாங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. வண்டி கொடுத்தாலும் கொடுக்குறோம். போலீஸ் கெட்டப்புக்கும் வண்டி நம்மகிட்ட இருக்குது. போலீஸ் ஜிப்சி எல்லாம் டோட்டல். ஆமாம், எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துமே உங்களுக்கு இருக்குது. ஓகே. நான் இது வரைக்கும் எல்லாருமே வேற லெவலில் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே டைம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் இது வேற லெவலில் வந்த காரணம் இந்த அண்ணனுங்க தான். மகேந்திர அண்ணா இல்லை. ஆமாம், அவர் தான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு. ஆமாம், பிஸியாக இருக்காரு. அவர் பண்ண முடியாது. பிஸியாக இருக்காரு அண்ணா. ஸோ அந்த அண்ணன் ஷெட்யூலுக்கு நம்ம வரல. பரவாயில்ல, இருக்கட்டும். பட் இந்த அண்ணனுங்க தான் காரணம். இந்த வண்டி வந்து இப்படி இருந்து மாஸ்டர் படத்தில் வந்து வேற லெவலில் காமிச்சிருக்காங்கன்னா இவங்க தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. நான் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மாஸ்டர் படத்தில் இவ்வளோ தெளிவான வண்டி. ஏன்னா தளபதிக்கு அடிக்கடி படக்கூடாது. ஏன்னா அவங்க எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ செட்டில்டு வச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தெளிவாக தந்ததுக்கு இந்த அண்ணன் தான் ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு டாக்டர் இவர் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு யாருமே ரிவீல் பண்ணல. வந்த பெரிய இதுக்கு ரிவீல் பண்ணல. இவர் தான் இப்போ கொடுக்குறாரு. அவர் இதுக்கு முன்னாடி எதுக்குமே கொடுக்கல. படத்துக்கு பண்ணியிருக்காரு. இல்லை இந்த படத்தில் ஷூட் எடுக்கும்போது எல்லா சேனலும் வந்திருக்காங்க. பட் இந்த வண்டி பற்றி சொல்கிறத விட இவர் தான் அதிகமாக. இப்போ அந்த உள்ள மெக்கானிக்கு அந்த பிரேக் எல்லாம் சொல்கிறது இப்போ தான் சொல்கிறாப்புல. ஓகே. இந்த வண்டியோட டாக்டரே ஆமாம், இவர் தான். நல்லா பார்த்துக்கிட்டு தளபதி பார்த்துக்கிட்டாரு. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க, இவர் எடுக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணன் நம்ம தான் எடுக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணன் முதல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாரு. செகண்ட் இப்போ எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் இப்போ தான் எடுக்கிறீங்க மெக்கானிக். அண்ணன் டான்ஜர் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். அண்ணன் அசால்ட் அதுதான் ஃபேமஸ். அவர் அண்ணன் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவ்வளோதான் ஆல்ரெடி அசால்ட். அவர் இதுக்கப்புறம் அண்ணனுக்கு எவ்வளோ ரெடி பண்ணிட்டு இங்கே எல்லாமே ஸ்கிட் எல்லாமே பண்ணி இங்கே செக் பண்ணி டெஸ்டிங் பண்ணி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அனுப்பிங்க. ஏன்னா எதுவுமே ஆயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சேஃப்டி முக்கியம். சேஃப்டி தான். கரெக்டாக இருக்கணும். எந்த ஃபால்ட்டும் சொல்லிடக்கூடாது. ஆனால் அவர் வந்து எந்த ஃபால்ட்டும் கொடுக்கல. ரிலாக்ஸாக ஓட்டினாரு. நல்லா இருக்குது. எது பயங்கரமாக யாரும் படம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் சொல்லி ஓட்டினாருங்களாம். ஒன்றும் இது யார் எதுவும் சொல்லல. அதுவும் கிளைமேக்ஸில் வரும் அந்த அந்த அம்பூர் சீன் நினைக்கிறேன். அதில் கூட ஏதோ லைட் அடிபடுவாங்களா, அதை கூட இது பண்ணாமல் கேர் பண்ணாமல் வண்டி என்னன்னா வண்டி போயிட்டே இருக்கும். நிறுத்திட்டு திரும்பி வந்து அம்பு விடுவார். அப்போ வந்து திரும்பி வரும்போது காலில் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டு. ஓகே. அப்போ ஒரு 10 நிமிஷம் நிறுத்திட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. அப்புறம் பண்ணிடலாம். அது 50 நிமிஷம் அடுத்த ஸ்டார்ட் அது முடிஞ்சது உங்களுக்கு. அந்த இதுல அது முடிச்சிட்டாப்ல. அடிபட்டுச்சு கொஞ்சம் ரெஸ்ட் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை, ரெஸ்ட் இல்லை, வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான். உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக பார்க்கணும் தளபதி. வேற லெவல்னா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நான் அசால்ட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. மாஸ்டர் காருக்குள்ளே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். என் ஃப்ரெண்டு அசால்ட் அண்ணன் உட்காந்துருக்காரு. அப்படியே பாருங்களேன் பா. இதெல்லாம் வேற லெவல் ஃபீல்னு சொல்லலாம். வண்டி சும்மா கப்பல் மாதிரி இருக்குன்னு பிளாக் ஷிப் சொல்லிட்டாங்க. டேஞ்சர் என்ன ஃப்ளைட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொல்லலாம்? என்னடா சொல்லலாம்? கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ கப்பல்ன்ட்டேன். கார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெட்டு மாதிரி இருக்குது கைஸ். நம்ம ஸ்டைலில் சொல்லுவோம் ஜெட்டு மாதிரி இருக்குது காரு. செம்ம நைஸாக இருக்குண்ணே. எப்படின்னா பெட்ரோல் வண்டி
1984 மாடலு. பட் இவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுன்னா அது காரணம் நீங்கள் தான் தெரிஞ்சு போச்சு. பட்டு எனக்கு என்னன்னு தெரியல, இது ஒரு பழைய காரில் விண்டேஜ் காரில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லைண்ணா. அது எப்படிண்ணா? இல்லை அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். கார்பெட்டர்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே. பிரேக் எல்லாம் ஸ்மூத்தாக பண்ணியிருக்கோம். ஓகே. வேலை பார்த்துருக்கோம். ஓகே. ஏன்னா ஒரு சார் ஓட்டுறதுனால நல்லா பக்காவாக ரெடி பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ என்னவோ எனக்கு அப்படியே தளபதி கூட உட்காந்த மாதிரியே இருக்குண்ணா. ஐயோ வேற லெவல் ஃபீல். ஐயோ கைஸ் சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு தளபதி படத்தில் வந்த ஒரு காரில் வந்து நான் போகிறேன்னா நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதுவும் மகேந்திரன் அண்ணனுக்கு இந்த வீடியோவில் அவர் இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அவருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் என் ஃப்ரெண்டு நண்பன் கார்த்திகேயன் வேறு லெவல் பண்ணிட்டா. ஷார்ட்ஸ்லாம் சமயம் வந்திருக்குன்னா அது காரணம் அவன் தான். அங்கே பாருங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பான். அதான் அவனோட ஸ்டைலு. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது நான் முன்னாடி உட்காந்தேன், இப்போ பின்னாடி உட்காந்துருக்கேன். பின்னாடியும் நல்லா அந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டில் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இது எப்படி இருக்குது ஃபீலு? சூப்பராக இருக்குது. மாஸ்டர் படம் ஆக்சுவலாக வந்து எப்படா பார்த்தேன்? போன வீக் தான் பார்த்தான். எப்படிடா இருக்குது மாஸ்டர் படத்தில் பார்த்த வண்டியை நம்ம உள்ளே போகிறோம். ஐயோ எங்கள் 2 பேர்னாலுமே அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல ஆக்சுவலாக அந்த ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வெளியே வந்து மக்களும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா இது மாஸ்டர் கார் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக சொல்லணுன்னா நான் கப்பலில் போனதில்லை, பட் இதில் அனுபவிச்சிட்டேங்க. கப்பலில் போகிற மாதிரி காரு சும்மா வேறு லெவலாக இருக்குது. அண்டு என் ஃப்ரெண்டு நான் அசால்ட் அண்ணன் வேறு லெவலாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க கைஸ் அப்படியே பார்க்கலாம். செம்மையாக இருக்கு கைஸ், செம்ம என்ஜாய். நான் இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்களே வந்து வேறு லெவலாக என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கைஸ் என்கார்டில் பார்க்கலாம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரோலிங் ஷாட் பார்த்துருப்பீங்க. அது வேறு யார் ஆட்டம் இல்லை, மாஸ்டர் ஆட்டோன்னு சொல்லலாம். நம்ம அசால்ட் அண்ணனோட ஆட்டோ. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏன்னா அது மாதிரியே பண்ணி வச்சுருக்கீங்க, அவ்வளோ ஃபேனா? ஆமாண்ணா, அவர் விஜய் படம்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம வண்டி போவோம், இது பண்ணோம், எல்லாம் கூப்பிடுவாங்க. அதனால வண்டி கொஞ்சம் சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வண்டியை. ஓகே, அவ்வளோ சிம்பிளாக ஒன்று இருக்குது, வேறு லெவலாக இருக்குண்ணா. சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே. ஷூட்டிங் அலாய் வீல் எப்படின்னா அதே மாதிரி நான் ரெடி பண்ணி போட்டது. வண்டியில் வந்த வீலை சரி அந்த கார் மாதிரி இருக்கட்டுமே புதுசாக அப்படின்ட்டு ஆட்டோவில் காட்டலாம், மாஸ்டர் கார் மாதிரி ஒரு ஆட்டோவை காட்டலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. வேறு லெவல்ண்ணா, சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. சரி. சுகீஸ் அவங்களோட நம்பரு. அண்ட் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா மகேந்திர அண்ணன், இன்னொரு அண்ணன் நம்ம கூட பேசியிருப்பார். அண்ட் மெக்கானிக் அண்ணன் அண்ட் அசால்ட் அண்ணனில் வேறு லெவலாக பேசினார் கேஸ். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன்களோட பேசினதாக செம்ம என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் கார் தளபதி சாரோட காரு அந்த வீடியோ எடுத்தது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த டிக்டாக்ல ஒருத்தர் சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோ கைஸ், என்ன சொல்கிறேன்னு தெரில. மாஸ்டர் காரை வந்து வீடியோ எடுத்தேன், ஆசைப்பட்டேன் இது மாதிரி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த அண்ணா வந்து ஓகே சொல்லிட்டாங்க, அதே வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த அண்ணனுக்கு இந்த வீடியோ வாயில வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப தேங்க்ஸ்னா வீடியோ வந்து அலோவ் பண்ணதுக்கு. அதே டைம் எல்லாம் அந்த அண்ணனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பிஸி ஷெட்யூல்டாக இருக்காங்க, பட் நம்மளுக்காண்டி டைம் ஒதுக்கி எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னா. அந்த அண்ணனுங்களாம் கிளம்பிட்டாங்க. ஸோ ஷெட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன். அண்ட் ஒன்று நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவ்வளோ பிஸி மேன், அவ்வளோ பிஸியான ஆட்கள்லாம் வந்து நம்மளுக்காண்டி டைம் ஃப்ரீ எடுத்து இந்த வீடியோக்காண்டி வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நன்றி. பின்னாடி இருக்கேன் பிஹேண்ட் சீன் கார்த்திகேயன் இருக்கான். ஸோ அவனும் வந்து ஒரு பிஸியான மேன். அவனுக்கு வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதெல்லாம் தவிர்த்துட்டு இங்கே வந்து இருந்திருக்கானா. அதெல்லாம் நம்ம மாஸ்டர் தளபதி பார்த்திங்கன்னா காரை பற்றி சொல்லணும்னா சும்மா வேறு லெவலான ஒரு காருன்னு சொல்லலாம். ரொம்ப அப்படியே ஒரு அந்த இதே வைப்ரேஷன் அந்த இதே தெரியல கைஸ், ஒரு காரில் போகிற ஃபீலே தெரியல, அப்படியே ஸ்மூத்தாக இருந்துச்சு கைஸ். அது காரணம் அந்த மெக்கானிக் அண்ணன் தான், முழுக்க நான் காரணம் சொல்லுவேன். அந்த அண்ணன் சொன்னார் கார்பரேட்டருக்குள்ளலாம் ஒர்க் பண்ணி. அண்ட் அந்த ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான்னு நினைக்கிற வீடியோவில். அந்த ஷூட் அன்றைக்கி காலையில் போகுதுன்னா நைட்டு 3 மணி வரைக்கும் மனசு அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்லாம் வந்து வேறு லெவலாக படத்தில் தெரிஞ்சிருக்கும். மாஸ்டர் படம் எல்லாருமே போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தா தளபதியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜன் எல்லாமே வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அண்டு இது ஏதோ பார்த்தது அப்படியே தளபதியை பார்த்த மாதிரி அப்படியே ஒரே நர்வஸாக இருக்குது கைஸ், சொல்ல முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோலையோ வேறு லெவலான வீடியோலையோ பார்க்கலாம் கைஸ். அது வரைக்கும் பாய்.